ஹலோ எவ்ரிஒன், இது உங்கள் த வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, பிஇஜி ரேஷியோனா என்ன, எதனால் இந்த பிஇஜி ரேஷியோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் மெயினாக பார்க்குறாங்கன்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். பிஇஜி ரேஷியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரைஸ் ஏர்னிங் டு க்ரோத் ரேஷியோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம எதனால் அந்த பிஇஜி ரேஷியோவை பார்க்கணுன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேரை சரியான விலையில் வாங்குறதுக்கு பிஇ ரேஷியோ யூஸ் பண்ணலாம்னு பார்த்துருப்போம். ஆனால் அதில் சில லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. அதுக்கு அல்டர்னேட்டிவாக இருக்கிறது தான் இந்த பிஇஜி ரேஷியோ. நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணும்போது அந்த ஸ்டாக் அதிகமான விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா அல்லது கம்மியான விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம 3 எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்க கம்பெனியை எடுத்திருக்கோம். இதில் எந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு கேட்டாக்க நிறைய பேர் டாடா கன்சியூமர்னு சொல்லுவாங்க. எதை வச்சு அப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, ஏன்னா டாடா கன்சியூமரோட ஷேர் ப்ரைஸ் 1000 கிட்ட தான் இருக்குது. ஆனால் நெஸ்லேக்கும் பிரிட்டானியாவுக்கும் 2200 4800 கிட்ட இருக்குன்னு நினப்பாங்க. ஆனால் இங்கே உள்ளதுலேயே டாடா கன்சியூமரோட ஷேர் ப்ரைஸ் தான் ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்குது. எதை வச்சு அப்படி சொல்கிறோன்னாக்கா, பிஇ ரேஷியோ. இப்போ பிஇ ரேஷியோ டாடா கன்சியூமருக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 86 பாயிண்ட் கிட்ட இருக்குது. அதாவது டாடா கன்சியூமருடைய ஒரு ஷேர் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை விட அதோட ஷேர் ப்ரைஸ் 86 மடங்கு அதிகமாக இருக்குது. ஆனால் நெஸ்லேக்கும் பிரிட்டானியாவுக்கும் 54 மடங்கு தான் அதிகமாக இருக்குது. இது மாதிரி பிஇ ரேஷியோ வச்சு 2-3 கம்பெனிகளை அண்டர் வேல்யூடாக இருக்கா ஓவர் வேல்யூடாக இருக்கான்னு நம்ம கம்பேர் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் என்ன நமக்கு லிமிட்டேஷன் ஆகும்னாக்கா, இதில் கரண்ட் இயரோட ஏர்னிங் பேர் ஷேரை மட்டும்தான் எடுத்து கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி ப்ரீவியஸ் இயரில் எல்லாம் லாஸ் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட் இயர் மட்டும் நல்லா ப்ராஃபிட் பண்ணாங்கன்னாக்கா பிஇ ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக காட்டும். இது மாதிரி பிஇ ரேஷியோ நம்மளை கொஞ்சம் ஏமாற்றும். அதுக்கு அல்டர்னேட்டிவாக வர்றது தான் பிஇஜி ரேஷியோ. பிஇஜி ரேஷியோவை நம்ம கால்குலேட் பண்ணுறது மூலிமா அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் சரியான விலையில் இருக்கா அல்லது கம்மியான விலையில் இருக்கா அல்லது ஓவரான விலையில் இருக்கான்ட்டு நம்மளாட்டி தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க பிஇஜி ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். பிஇஜி ரேஷியோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிஇ ரேஷியோ டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் இபிஎஸ் க்ரோத். இதை எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறத எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நம்ம நெஸ்லே கம்பெனியை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெஸ்லே கம்பெனியோட பிஇ ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 68.1 டிவைடட் பை ஏர்னிங் பெர் ஷேர் க்ரோத். ஏர்னிங் பெர் ஷேர் க்ரோத்துனாக்க கடந்த 5 வருஷத்தில் எத்தனை பர்சன்டேஜ் இபிஎஸ் காம்பவுண்டடாக க்ரோத் வளர்ந்துருக்குங்கிறத சொல்கிறது தான் இபிஎஸ் க்ரோத். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நெஸ்லே கம்பெனியை பார்த்தோம்னாக்கா 2020லேருந்து 2024 வரைக்கும் எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்குங்கிறத சொல்கிறது தான் ஏர்னிங் பெர் ஷேர் க்ரோத். இப்போ இதோட 5 இயர்ஸ் இபிஎஸ் க்ரோத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 19.16%. உங்களுக்கு ஹை அக்யூரசி வேணும்னு நினச்சிங்கனாக்கா 10 இயர்ஸ் இபிஎஸ் க்ரோத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். பெரும்பாலும் ஸ்க்ரீனர் அண்ட் மணி கண்ட்ரோல் மாதிரியான வெப்சைட்டில் 5 இயர்ஸ் இபிஎஸ் க்ரோத்தை தான் எடுத்துக்கிறாங்க. அதனால நம்மளும் அதே எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இதை ஃபார்முலாவோட இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். பிஇ ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 68.1 அண்டு 5 இயர்ஸ் இபிஎஸ் க்ரோத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 19.61%. இதை நம்ம ஃபார்முலாவோட இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னாக்கா பிஇ வந்து 68.1 டிவைடட் பை ஏர்னிங் பெர் ஷேர் க்ரோத் வந்து 19.6% டிவைட் பண்ணாக்கா 3.48 நமக்கு கிடைக்கும். ஒரு சிலர் இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னாக்கா, 1 இருந்துச்சுனாக்கா அது ஃபேர்லி வேல்யூடுண்டும், 1க்கு கீழே இருந்துச்சுனாக்கா அது அண்டர் வேல்யூடுண்டும், அல்லது 1க்கு அதிகமாக இருந்தால் அது ஓவர் வேல்யூடுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வேல்யூவேஷன் பண்ணுறது கரெக்டானு கேட்டிங்கன்னாக்கா, இது மாதிரி பண்ணுறது எல்லா நேரத்துலையும் கரெக்டாக பொருந்தாது. இந்த வேல்யூவேஷன் சில மிட் கேப் கம்பெனிக்கும் ஸ்மால் கேப் கம்பெனிக்கும் வேணும் பொருந்தலாம். நீங்கள் பிஇஜி ரேஷியோவை அதோட ரிலேட்டடான செக்டார் கூட கம்பேர் பண்ணாக்கா இன்னும் பெட்டராக இருக்கும். எதனால் அப்படி சொல்கிறேன்னாக்கா, இப்போ இந்த இமேஜை பாருங்கள். இப்போ நம்ம 5 டிஃப்ரெண்ட் செக்டாரில் உள்ள 5 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸை எடுத்திருக்கோம். அதில் உள்ள பிஇ ரேஷியோ அண்டு க்ரோத் ரேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரதை உங்களாட்டி பார்க்க முடியும். அதனால் நீங்கள் பிஇஜி ரேஷியோவை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடான செக்டார் கூட கம்பேர் பண்ணாக்கா இன்னும் பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐடி கம்பெனியில் இன்ஃபோசிஸ்னாக்கா ஹச்சிசிஎலும் இன்ஃபோசிஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம எஃப்எம்சிஜி கம்பெனியில் இந்துஸ்தான் யூனிலிவர் எடுத்துருக்கோம்னாக்கா நெஸ்லே அண்டு டாடா கன்சியூமர் இது மாதிரி கம்பெனிகளை நம்ம கம்பேர் பண்ணலாம். செக்டார் மாற்றி பிஇஜி ரேஷியோவை கம்பேர் பண்ணுறதுனால அக்யூரசி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிஇஜி ரேஷியோவை செக்டார் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொன்ன எல்லா கம்பெனியுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான் சொன்னோம். இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு த வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.